சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். பின்பு இந்த தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படும் பணிகள் மீது விதிக்கப்படும் 18% வரி தொகையும் இந்த நிதியிலிருந்தே கட்டப்படுவதால் தொகுதி நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படும் பணிகள் பாதிக்கப்படுவதாக பல சட்டமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இது குறித்து ஆய்ந்து வரி செலுத்துவதால் தொகுதி மேம்பாட்டு பணிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த 18% வரி தொகையை தமிழ்நாடு அரசு ஏற்கும் என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக்கிறேன். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். பின்பு இந்த தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படும் பணிகள் மீது விதிக்கப்படும் 18% வரி தொகையும் இந்த நிதியிலிருந்தே கட்டப்படுவதால் தொகுதி நிதியிலிருந்து மேற்கொள்ளப்படும் பணிகள் பாதிக்கப்படுவதாக பல சட்டமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இதையெல்லாம் கருத்திலே கொண்டு இது குறித்து ஆய்ந்து வரி செலுத்துவதால் தொகுதி மேம்பாட்டு பணிகள் பாதிக்கப்படாமல் இருப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த 18% வரி தொகையை தமிழ்நாடு அரசு ஏற்கும் என்பதை மாண்புமிகு உறுப்பினருக்கு மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக்கிறேன்.